ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை பிடிஎஸ் அவர்மை கில்ஸ் சேனல். டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கேடி மாஃபியா பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஒன் ஷாட் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம் ஜிமினோடது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பார்ட் யாராவது பார்க்காம இருக்கீங்கன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் புரியும். சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணாதவங்களாம் லைக் பண்ணிவிட்டு, ஷேர் பண்ணாதவங்களாம் ஷேர் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு, இந்த வீடியோ பிடிச்சவங்க எல்லோரும் கமெண்ட் பண்ணிவிட்டு, ஷேர் பண்ணாத எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஒயனோட காரில் ஒயனும் ஜிமினும் உட்காந்துட்டு அப்படியே போகிறத தான் காட்டுறாங்க. இப்போது ஜிமின் என்னோடய வீட்டில் விட்டுருங்க அப்படின்ற மாதிரி தான் ஜிமின் வந்து பேசிகிட்ருக்காரு. இப்போ ஒயன், ஹே, உனக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாதா? உங்கள் வீட்டில் விடுறேன்னு தானே சொன்னேன், சைலண்ட்டாவா? ஐயோ, உங்களுக்கு புரியல. நீங்கள் இப்போ ஒரு கொலை பண்ணியிருக்கீங்க. அதை தேடி உங்களை தேடி நிறைய போலீஸ்லாம் வரலாம். என்னை தயவு செஞ்சு எங்கள் வீட்டில் விட்டுருங்க, இல்லை நானே கூட போயிடுறேன். என்னை இந்த கார்லேருந்து ஃபஸ்ட்டு இந்த காரை ஸ்டாப் பண்ணுங்களேன். டென்ஷன் ஏற்றாத, சும்மாவா? நான் உங்கள் வீட்டில் விட்டுடுறேன்னா விட்டுருவேன். நான் உங்கள் வீட்டில் விட்டுட்டு அப்புறம் என்னோடய வேலையை பார்க்கலாம் தான் நினச்சேன். ஆனால் நீ ரொம்ப பண்ணுற. ஃபஸ்ட்டு என் வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உன்னை வீட்டில் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒயனும் சொல்கிறாங்க. இப்போ ஜிமின், ஐயோ நானே வாய் கொடுத்து மாட்டிக்கிட்டேன் போல் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக வராரு. இப்போது ஒயனுக்கு ஒரு மெசேஜ் தான் ஃபோனில் வருது. அந்த மெசேஜை அப்படியே அவங்க வந்து கையில் எடுத்து பார்க்குறாங்க. அது பாடி கார்ட்ஸ் தான் அனுப்பியிருக்காங்க. என்ன அனுப்பியிருக்காங்கன்னா, கேடி மாஃபியா குயின், நாங்கள் வந்து அந்த ஆள் ஒருத்தனை கிட்னாப் பண்ண சொன்னாங்கல்ல, அதை நாங்கள் கிட்னாப் பண்ணிட்டோம். அந்த ஆளை நாங்கள் ஒரு இடத்துல குடோனில் தான் வச்சுருக்கோம், மறைச்சி. நம்ம குடோன் தெரியும் இல்லையா, அந்த குடோனில் தான் வச்சுருக்கேன். நீங்கள் சீக்கிரம் வந்தீங்கன்னா அவனை என்ன பண்ணலான்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதே மாதிரி பண்ணிடலாம். அவன்கிட்ட கொடுக்குறதா ஃபஸ்ட்டு, இல்லை பேமெண்ட்டை வாங்குறதா, நீங்கள் சீக்கிரம் வாங்க அப்படின்ற மாதிரி அந்த பாடிகார்ட் வந்து மெசேஜ் பண்ணியிருக்கான், சென்ட் பண்ணியிருக்கான். இது ஒயன் வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு சரின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபோன் பேக்கெட்டில் வச்சிடுறாங்க. இப்போ ஜிமின், ஐயோ இவங்க விடுற மாதிரியே தெரியலையே, இப்போ என்ன ஆக போகுது, எதுக்கு குடோனுக்குலாம் வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்ம பயமாக இருக்குது, என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பின்னாடி பார்த்தா போலீஸ்லாம் வந்துட்டுருக்காங்க. ஹே, அந்த காரை ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணுங்கள், அங்கே உள்ளே இருக்கிற ஒரு பையனை ஃபஸ்ட்டு வெளியே விடுங்க அப்படின்ற மாதிரி போலீஸ் வேறு கத்திக்கிட்டே வந்துட்டுருக்காங்க. ஆனால் ஒயன் ஒன்று கூட கண்டுக்கல. ஒயன் பாட்டுக்கு வேகமாக அந்த பாடிகார்ட் சொன்ன அந்த குடோன் இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு தான் ரொம்ப வேகமாக காரை எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. இப்போ ஜிமின் செம்மையாக பயப்படுறாரு. சீட் பெல்ட்டெல்லாம் போட்டுக்கிட்டு காரெல்லாம் சீட்டெல்லாம் ரொம்ப டைட்டாக பிடிச்சிக்கிட்டு இருக்கார். நமக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுடான்ற மாதிரி ரொம்ப பயந்துட்டார் போல். இப்போ வந்து கரெக்டாக வந்து நம்ம ஒயன் வந்து அந்த சொன்ன இடம், அந்த குடோன் இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. வந்த உடனே பாடி கார்ட்ஸை தான் தேடுறாங்க. பாடி கார்ட்ஸை வந்துட்டாங்க. ஹே, அந்த கிட்னாப் பண்ணிங்களா அந்த பையன் எங்க அப்படின்னு ஒயன் கேட்கும்போது, அவனா அங்கே தான் இருக்கான், நாங்கள் கட்டி போட்டு வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது, அவன் அங்கே இருக்கட்டும், அந்த கிட்னாப் பண்ண சொன்னான் இல்லையா, அந்த ஆளை கூப்பிட்டுவாங்க அப்படின்போது சரின்னு சொல்லிட்டு அந்த ஆளை கூப்பிட்டு வந்தோடனே அவன் சொல்கிறான், ஃபஸ்ட்டு நீங்கள் கிட்னாப் பண்ண அந்த பையனை என் கண்ணில் காட்டுங்க, இவன் தான் அப்படின்னு சொல்லி நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணணும் இல்லையா அப்படின்போது சரின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மாஸ்க் மாதிரி ஒரு அந்த கிட்னாப் பண்ணி வச்ச பையன் மேலே போட்டிருப்பாங்க, அதை எடுத்து விட்டு அப்படியே காட்டுறாங்க. இவன் தானே அப்படின்னு சொல்லி பையன் கேட்கும்போது, இவனே தான். சரி, உங்கள் வேலை முடிஞ்சிருச்சு, நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிட்னாப் பண்ண சொன்னோம் இல்லையா, அந்த ஆள் சொல்கிறான். ஒயனெல்லாம் பார்த்து, என்ன சொல்கிறேன், ஃபஸ்ட்டு எங்களுக்கு பேமெண்ட் வேணும், அதுக்கடுத்து தான் நாங்கள் வந்து அந்த பையனை கொடுக்க முடியும், உனக்கு எடுத்த உடனே கொடுத்துட முடியாது, ரொம்ப நீ பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் செம்ம டென்ஷன் ஆகிட்ருக்காங்க. என்ன இது அப்படின்ற மாதிரி. இப்போ அந்த ஆள் வந்து அவனோட வேலையை காட்டுறான். டக்குன்னு வந்து கன் எடுத்து ஷூட் பண்ணுற மாதிரி ஒயன்கிட்டே கன் எடுத்து காட்டுறான். ஒயன் சிரிக்கிறாங்க. எனக்கே வா அப்படின்ற மாதிரி சிரிச்சிக்கிட்டு இருக்கும்போது, சரி ஷூட் பண்ணு, நான்லாம் பயப்பட மாட்டேன் அப்படின்ற மாதிரி அப்படியே நிற்கிறாங்க. வா, நான் வேணா உனக்கு என்னோடய கன்று தரட்டா, அது செம்மையாக இருக்கும், அதில் ஷூட் பண்ணனா அவ்வளோ சோலி முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்லி, நீ ஏதோ
இந்த திருவிழாவில் துப்பாக்கி வைப்பாங்க இல்லையா, அதை தான் நீ எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படிலாம் கிண்டல் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த கிட்னாப் பண்ண சொன்னா இல்லையா, அந்த ஆளுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. என்ன ஒரு பயமே இல்லை, நான் கன் எடுத்து ஷூட் பண்ண போகிறேன்னு சொல்கிறேன், ஒரு பயமே இல்லாமல் அப்படியே சிரிச்சிட்டு நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒயன் பக்கத்தில் ஜிமின் தானே நின்றுட்டுருக்காரு. ஜிமினை என்ன பண்ணுறாரு, ஷூட் பண்ணுற மாதிரி வச்சிட்ருக்காரு கன்னை எடுத்துகிட்டு போய் கிட்டக்கா. ஜிமின் செம்மையாக பயந்துடுறாரு. ஐயோ என்னை விட்டுருங்க, இவங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, இவங்க யாருன்னு கூட எனக்கு தெரியாது, என்னை மட்டும் கொன்றாதீங்க, என்னோட அப்பாவியான என் முகத்தை பாருங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கெஞ்சிகிட்ருக்காரு. இப்போ அந்த பாடி கார்ட்ஸ்லாம், ஹே என்னடா அதுக்குள்ளே உனக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி பிரித்து பேசுகிற அப்படின்ற மாதிரி பாடி கார்ட்ஸ்லாம் முறைச்சி பார்த்துனுக்காங்க. இப்போ ஓயன், அவன் மேலே கன்னை எடுத்துரு, என்ன வேணால் ஷூட் பண்ணு, என்ன வேணால் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி ஓயன் சொல்லும்போது, ஹே நீ ஒரு கேடி மாஃபியா கோயின், நீ பாஸ் கோயினுக்கெல்லாம், உன்னை நான் மிரட்டுறேன்னா அது எப்படி சொல்கிறது, உனக்கு ஒரு பயமே இருக்காது. சொல்ல போனால் கொல்ல போகிறாங்கன்னு சொல்லும்போது நீ சிரிச்சுக்கிட்டு இருக்க. அப்படி உன்னை நீ சிரிக்கும் போது கொலை பண்ணுறது எனக்கே பிடிக்கல. பயந்து நடுங்கணும், எனக்கு வேணாம், எனக்கு கொன்றாதீங்க, அப்படி நடுங்கும்போது கொல்லணும். அந்த மாதிரி ஆளுனா அது இவன் தான் இருக்கான் அவங்க குரூப்லேயே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை காட்டுறாங்க. ஜிமின் கசிமாக போயிடுது, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்ன பண்ணுறான், அந்த கிட்னாப் பண்ண சொன்னால அந்த ஆள் அப்படியே பின்னாடிக்கா கன் எடுத்து அப்படியே ஷோல்டர்லேயே வச்சுட்ருக்கா, ஜிமினோட ஷோல்டரில் ஷூட் பண்ணுற மாதிரியே. இப்போ ஒயன் சொல்கிறாங்க, உனக்கு என்ன வேணும், அவனை விட்டுரு அப்படின்னும்போது, எனக்கு நான் கிட்னாப் பண்ண சொன்னால அப்படியே எனக்கு கொடுக்கணும், நான் பேமெண்ட்லாம் கொடுக்க மாட்டேன், எனக்கு அவன் வேணும் அவ்வளோதான், இவன்லாம் எனக்கு தேவையே இல்லை அப்படின்றவர் சொல்கிறான். நீங்கள் அவனை கொடுத்தீங்கன்னா நான் அவனை கூப்பிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்போது, இந்த பக்கமே நீ வரக்கூடாது அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் சொல்கிறாங்க. இந்த பக்கமா, இந்த சைடு, இந்த பக்கம் உங்கள் மூஞ்சை கூட நான் பார்க்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஒயனுக்கு செம்ம கடுப்பாகுது. ரொம்ப பேசுகிறோம் அப்படின்ற மாதிரி கன் எடுக்கலான்னு போகும்போது, சரி நமக்கு தேவையான ஆள் இங்கே இருக்காங்க, நம்ம அவசரப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒயனும் சரி சொல்லி பாடி கார்ட்ஸ் கிட்டே அனுப்பி விட்றான்ற மாதிரி கண்ணை காட்டுறாங்க. இப்போது அந்த கிட்னாப் பண்ண சொன்ன அந்த ஆளும் சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை விடவே மாட்டான் போல. அவன் கீழே அந்த மண் இருக்கு இல்லையா, தர எல்லாம் இருக்கும் இல்லையா, அங்கேயும் ஷூட் பண்ணிட்டு பயப்படுத்திட்டு போகிறான் பைத்தியக்கார மாதிரி. ஜிமின் செம்மையாக பயந்துடுறாரு. ஐயோ ஷூட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கண்ணெல்லாம் மூடிக்கிட்டு இருக்கும்போது, போவேன் அவன் கீழே தான் ஷூட் பண்ணான், நீ கண்ணை தர அப்படின்போது, கீழே தான் நான் பயந்தே போயிட்டேன். என் கூட இருக்கிற இப்படி பயப்படுற, எனக்கு தான் அசிங்கம், ஃபஸ்ட்டு தைரியமாக இருக்க கற்றுக்கோ அப்படின்ற மாதிரி ஓயன்னு சொல்கிறாங்க. தைரியமா, அது எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி தான் ஜிவன் குறுக்குன்னு பார்க்குறாரு. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு உன்னை உங்கள் வீட்டில் விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாயன் கூட அப்படியே காரில் ஏற்றுறாங்க. இப்போ ஜிவன் சொல்கிறான், வேணவே வேணாம், நீங்கள் காரில் ஏற்றி வீட்டில் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு கொலை பண்ணிங்க, அதுக்கடுத்து இப்போ ஒருத்தனை கிட்னாப்லாம் பண்ணி வச்சுருக்கீங்க, நெக்ஸ்ட்டு என்ன நடக்கும்னு எனக்கே தெரியல அப்படின்போது, நீ பயப்படாத, நான் உங்கள் வீட்டில் தான் உன்னை விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் சொல்கிறாங்க. நீ அட்ரஸை மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லுவோம். சரின்னு சொல்லிட்டு ஜிம்னு பயந்துக்கிட்டே அட்ரஸ் சொல்கிறாரு. சொன்ன உடனே சீக்கிரமாக வேகமாக பாடி கார்ட்ஸ் கிட்ட சொல்லிடுறாங்க, அவனை கூப்பிட்டு போய் வீட்டில் விட்டுருங்கன்னு சொல்லிட்டு. அப்படியே ஜிம்மினை ஒயன் அப்படியே பார்த்துக்கிட்டே அந்த குடவுனில் தான் நின்றுட்டுருக்காங்க. இப்போது ஒயன் ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது போல் அவங்களுக்கு. வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க எப்படி சொல்கிறது, அவங்க காரில் போல், அவங்க தனியாக டாக்ஸி மாதிரி ஒன்று இது பண்ணி தான் போகிறாங்க. ஏன்னா அந்த காரில் தான் ஜிமினும் பாடி கார்ட்ஸும் போயிருப்பாங்க இல்லையா, ஜிமினை வீட்டில் விடணும்னு சொல்லிட்டு. அதனால் ஒரு டாக்ஸி மாதிரி பிடிச்சி அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன உடனே அவ்வளோதான் செம்மையாக ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கிறதால வீட்டில் போய் அவங்களே காஃபி போட்டு அவங்களே குடிச்சிட்டு அப்படியே அவங்களே உக்காந்துட்ருக்காங்க டென்ஷனாக யோசிச்சுக்கிட்டு. எதுக்கு அவன் கிட்னாப் பண்ண சொன்னான், எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறான், அவன் என்ன அவ்வளோ முக்கியமாக, அவனை வச்சு அவங்க என்ன பண்ண போகிறாங்க அந்த பையனை வச்சுன்னு சொல்லிட்டு செம்மையாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவனு ஏதோ இருக்குது அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டே இருக்கும்போது, சரி நமக்கு வேறு செம்மையாக தலை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பெட்டில் படுத்துடுறாங்க. இப்போ பாடி கார்ட்ஸ் தான் வந்தாங்க. வந்தோடனே கதவை தட்டுறாங்க. கேடி மாஃபியா கோயின் கதவை திறங்க அப்படின்போது, ஹே இப்போ தாண்டா தூங்குனேன் அப்படின்ற மாதிரி சரின்னு சொல்லி கதவை திறந்து, என்ன விஷயம் அப்படின்போது, அவனை வீட்டில் விட்டிங்களா அப்படின்போது, அவரை வீட்டில் விட்டுட்டோம் அப்படின்போது, அப்புறம் அந்த கிட்னாப் பண்ண சொன்னான் இல்லையா ஒரு பையனை, அந்த ஆளை நாங்கள் பார்த்தோம், அவன் வேகமாக அந்த பையனை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு ஆட்டோவில் எங்கேயோ போயிட்டுருந்தான், அதை நாங்கள் பார்த்தோம் அப்படின்றது.
எங்கே போனான் அப்படின்னுவது. அவன் பிரிட்ஜெல்லாம் கடந்து போயிட்டுருந்தான். போலீஸ் ஸ்டேஷனு, ஹாஸ்பிட்டல் அதெல்லாம் கடந்து ரொம்ப தூரம் போயின்னு இருந்தான். கொஞ்சம் தான் எங்களால் பார்க்க முடிஞ்சிச்சு. அவனை நாங்கள் ஃபாலோலாம் பண்ணல. நாங்கள் உட்காந்த இடத்துலேருந்தே அந்த காரில் இருந்தே நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு. அப்படியே அவன் போட்டோம் அப்படின்ற மாதிரி வாயின்னு சொல்கிறாங்க. என்ன கேடி மாஃபியா இப்படி சொல்கிறீங்க அப்படின்னுவது. இல்லை, இப்போ எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அவன் போட்டோம், அவனோட என்ன விஷயம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். அவனை எனக்கு செம்ம டென்ஷனாக இருக்குது, நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாயின்னு சொல்கிறாங்க. சரி நீங்கள் தூங்குங்க, நாங்கள் வெளியே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாடி கார்ட்ஸை வெளியே போயிடுறாங்க. அதுதான் நல்ல பிள்ளைக்கு அழகு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூங்குறாங்க கொஞ்ச நேரம். ஆனால் தூங்கும் போதெல்லாம் அந்த கிட்னாப் பண்ண அந்த பைத்தியக்காரன் அந்த அங்கிள் தான் ஞாபகம் வருது. அந்த ஆள் கிட்னாப் பண்ண அந்த ஆளும் அந்த ஒரு பையனை கிட்னாப் பண்ண சொன்னான் இல்லையா, அந்த 2 பேர் தான் ஞாபகம் வராங்க. அதெல்லாம் செம்ம டிஸ்டர்பண்டாக இருக்குது. ரொம்ப ஒரு மாதிரி தூக்கமே வரல. அவங்க 2 பேர் தான் மூஞ்சில் வந்து போகுது எனக்கு. ஏஞ்சிடுறாங்க. ஏஞ்ச உடனே அந்த டேஷ் எதுக்கு என் கனவுல வரோம் சரி அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்ச கழுவிட்டு அப்படியே வந்து வெளியே உட்காடுறாங்க. ட்ரெஸ் எல்லாம் அவங்களோட இந்த மாஃபியா ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு கெத்தாக உட்காரும் போதே தெரியுது அவங்க ஏதோ ஒன்று பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. பாடி கார்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்றாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரெடி ஆகிடுங்க, நம்மளோட பிளாக் கார் இருக்கும் இல்லையா அதை அப்படியே ரெடி பண்ணிடுங்க, போகலாம். அவனை நம்ம சேஸ் பண்ணி போகிறோம். அவன் என்ன பண்ணுறான்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அவன் என்ன வேணால் பண்ணலாம், ஆனால் அவன் வந்து எனக்கு எதிராக எதுவும் பண்ணாமல் இருக்கணும் இல்லையா. சும்மா விட்டாலே ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க, அது என்னன்னு நம்ம போய் தெரிஞ்சுக்க வேணாமா அப்படின்னு சொல்கிறாங்க. பாடி கார்ட்ஸும் கரெக்டாக சொன்னீங்க மாஃபியா, நானும் அதே தான் யோசிச்சுட்டு இருந்தேன். நீங்களாவது யோசிச்சுட்டு இருந்தீங்க, என் கனவுல கூட அந்த டேஷ் தான் வரும் அப்படின்னு சொல்லும்போது கனவுல வந்துட்டானா, அப்போ அவனை விடவே கூடாது மாஃபியா கேர்ள் அப்படின்னுவது கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே ரெடியாகி வெளியே போய் நிற்கிறாங்க காரில். இதோட இந்த பார்ட்டை வந்து முடிச்சுக்கலாம். ஏதோ நல்லா சொல்லியிருப்பேன் தான் நினைக்கிறேன். நானே யோசித்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். நல்லா இருக்கும்னு தான் நினைக்கிறேன். சரி, நல்லா இருந்துச்சுன்னா அப்படியே வந்து எப்படி இருக்குன்னுலாம் சொல்லிடுங்க. நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படிலாம் சொல்லிடுங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். சரி, ஓகே காய்ஸ், பாய், சராங்கியூ, லவ் யூ, டாட்டா. லைக் பண்ணாதவங்களா லைக் பண்ணிவிட்டு, ஷேர் பண்ணாதவங்களா ஷேர் பண்ணிட்டு, கமெண்ட் பண்ணாதவங்களா கமெண்ட் பண்ணிட்டு, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுட்டு, ஷேர் பண்ணாத எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஓகே பாய், நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் மீட் பண்ணலாம். டாட்டா.